என் பெயர் சௌஜயா, உதவி பேராசிரியர், முதுகலை தமிழ்துறை, வேவா வன்னிய பெருமாள் பெண்கள் கல்லூரி. முதுகலை தமிழ் பாடப்பிரிவில் இடம்பெற்றுள்ள ஒரு தாள் சிறுபத்திரிகைகள். சிறுபத்திரிகைகளில் நிறைய இதழ்கள் இருக்குது. அதில் முக்கியமான இதழாக நம்ம பார்க்கக்கூடிய மணிக்கொடி இதழ் பற்றி நாம் பார்க்க போகிறோம். மணிக்கொடியினுடைய காலம், அதனுடைய தோற்றமிலிருந்து அதனுடைய முடிவு வரை உள்ள காலகட்டங்கள் எந்த நிலைகளில் இருந்திருக்கு, யாரெல்லாம் அதில் ஆசிரியர்களாக இருந்து பயணித்துள்ளனர் அப்படிங்கிற செய்தி குறித்து நம்ம பார்க்க போகிறோம். மணிக்கொடியினுடைய காலகட்டம் மொத்தம் 4 காலகட்டங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு. அதாவது நம்ம அந்த காலகட்டங்களை 4 நிலைகளில் நின்று பிரித்து நம்மளால் அந்த இதழை அணுக முடியும். ஒரு முறையான சிறுபத்திரிகையினுடைய வளர்ச்சி இல்லாத ஒரு சூழலில் நல்ல முறையில் அமைக்கப்பட்ட ஒரு இதழ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த மணிக்கொடி இதழ். மணிக்கொடி இதழ் நவீன இலக்கியத்திற்கு முக்கியத்துவம் அளித்த இதழ். அதுவரையும் இலக்கியத்திற்கு என்று தனியான ஒரு விழிப்புணர்ச்சியோ வளர்ச்சியோ இல்லாத நிலையில, மக்களிடம் பெரும்பான்மையும் இல்லாத ஒரு நிலையில அது குறித்த விழிப்புணர்ச்சியும் இலக்கியங்களுடைய வகைகளை கட்டமைத்த ஒரு நிலையும் எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா மணிக்கொடி இதழில் இருக்குது. அதில் இதனுடைய சிறுகதைக்கு ஒரு முக்கிய பங்காற்றிய இதழ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மணிக்கொடி இதழ். சிற்றிலக்கியங்கள் ஒரு முறையான வளர்ச்சி பெற்றதும் வடிவம் பெற்றதும் எந்த இதழ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மணிக்கொடி இதழ் மூலமாகத்தான் இந்த சிற்றிலக்கியம் ஒரு முழுமையான வடிவத்தையும் வளர்ச்சியும் பெற்றுள்ளதை அறிந்து கொள்ள முடிகிறது. தமிழ் சிறுகதைகளின் உருவாக்கம் மணிக்கொடியில் இருந்தே நிகழ்ந்தது என்றே கூறலாம். ஏனெனில் நிறைய சிறுகதை ஆசிரியர்களால் நல்ல கருத்து செறிவான ஒரு படைப்பாக்கம் இதில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த மணிக்கொடி இதழில் இடம்பெற்றிருக்கு. இந்த இதழ்களில் எழுதிய ஆசிரியர்கள் மணிக்கொடி எழுத்தாளர்கள் என்றே அழைக்கப்பட்டனர். மணிக்கொடி காலம் என்று அதாவது இப்போ நம்ம பார்க்குறோம் இல்லையா, இந்த 4 காலகட்டமாக நம்ம இந்த மணிக்கொடி இதழை பிரிக்கிறோம் இல்லையா, மணிக்கொடி காலம் என்று சொல்லுகின்ற அளவிற்கு அதனுடைய வளர்ச்சி அமைந்திருந்தது. மணிக்கொடியினுடைய காலகட்டங்களில் இப்போ நாம் பார்க்க போகிறது முதலாவதாக முதல் காலகட்டம் செப்டம்பர் 1933 1935 வரையிலான இந்த இதழின் முதல் காலகட்டமாக அமைந்தது. அன்றைய நிலையில இதனுடைய வெளியீட்டாளராக கு. ஸ்ரீனிவாசன் அவர்கள் விளங்கினார். நிர்வாக ஆசிரியராக வ. ராமசுவாமி ஐயங்கார் இருந்தார். உதவி ஆசிரியராக டி.எஸ். சொக்கலிங்கம், பி.எஸ். ராமையா இருந்தார். இந்த இதழ் வாரம் ஒரு முறை இதழாக ஞாயிறு தோறும் வெளிவந்த சிறப்பிற்குரியது. வாரா நடைச்சித்திரம் இந்த முதல் காலகட்டத்தினுடைய ஒரு சிறப்பு வாய்ந்தது பகுதி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வாரா அவர்களுடைய நடைச்சித்திரம் என்பதை வாரா அந்த இதழில் தொடர்ந்து எழுதிக்கிட்டே வந்தார். நடைச்சித்திரம் அப்படிங்கிறது தொடர்ந்து எழுதிக்கிட்டே வந்தார். பத்திரிகையின் கூட்டு பொறுப்பாசிரியர்களிடையே கருத்து வேறுபாடு ஏற்பட 1935 ஜனவரியில் நின்றது மணிக்கொடி இதழ். அதற்கு அடுத்த காலகட்டமாக நம்ம பார்க்க போடுறது 2வது காலகட்டம். மார்ச் 1935 முதல் 1939 வரையிலான காலப்பகுதி மணிக்கொடியின் 2வது காலகட்டமாக அமைகிறது. அப்பொழுது அதனுடைய ஆசிரியராக பி.எஸ். ராமையா அமைந்திருந்தார். அதாவது சிறுகதையினுடைய வளர்ச்சி அப்படிங்கிற நிலையிலும் மணிக்கொடி இதழ் அப்படிங்கிற நிலையிலும் நம் மனதில் ஆழமாக பதியக்கூடிய ஒரு ஆசிரியராக பி.எஸ். ராமையாவே என்றும் விளங்கக்கூடியவராக இருக்கிறாரு. அன்றைய நிலையில் இதன் உதவி ஆசிரியராக டி.எஸ். சொக்கலிங்கம் மற்றும் ராமச்சந்திரன் அவர்கள் விளங்கினார். மாத இதழாக இது வெளிவந்தது. இதனுடைய சிறப்பு, இன்னும் ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அன்றைய நிலையில காந்தி என்ற இணைப்புதழும் இதனுடன் இணைந்து வெளியானது. 18 மாத காலம் வார பத்திரிகையாக இது தொடர்ந்து வெளிவந்தது. லட்சியத்தில் ஒன்றுபட்ட காந்தியையும் தன்னுள் இணைத்து கொண்டது. காந்தி சிந்தனைகளையும் வெளியிடக்கூடிய ஒரு இதழாகவே இந்த மணிக்கொடி இதழ் செயல்பட்டது. கொடி 3 மணி 1 என்று இலக்கம் பெற்றிருந்தது இந்த இதழில். புதுமை பித்தனுடைய துன்பக்கேணி, சீசு செல்லப்பா அவர்களுடைய சரசாவின் பொம்மை, பி.எஸ். ராமையாவின் புலியின் பெண்டாட்டி, சங்கு சுப்பிரமணியன் வேதாளம் சொன்ன கதை போன்ற புகழ் பெற்ற படைப்புகள் இந்த இதழில் வெளிவந்தது.
1938 ஜனவரி 27 இதனுடைய 2ஆம் காலகட்டமாக கருதக்கூடிய இன்று இதழ் அதனுடைய பணியினை நிறுத்தியது. 3ஆம் காலகட்டம் 1939 முதல் 1938 வரை மணிக்கொடியின் 3வது காலகட்டமாகும். இதுல ராமசுவாமி பாரா மணிக்கொடியின் ஆசிரியராக சேர்ந்தார். அரசியல் கார்ட்டூன்கள் வெளியிடப்பட்டன. இதனுடைய இந்த 3வது காலப்பகுதியிலுடைய சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அன்றைய சமூக சீர்கேடுகளையும் அரசியல் சீர்கேடுகளையும் விளக்குகின்ற ஒரு தளமாக இது பயன்படுத்தப்பட்டது. இதனுடைய சிறப்பு அரசியல் கார்ட்டூன்கள் இடம்பெற்றது. புது எழுத்தாளர்களின் வருகையும் இந்த 3ஆம் காலகட்டத்தில் சற்றே அதிகரித்தது. மணிக்கொடியின் துணை அமைப்பான நவயுக பிரசுராலயம் என்ற அமைப்பும் இதனுடன் இணைந்து செயல்பட்டது. உலக கதைகளின் மொழிபெயர்ப்புகள் இந்த தளத்துல வெளியிடப்பட்டது. 1939 மணிக்கொடி நின்றது. 4வது காலகட்டம் சுதந்திரத்திற்கு பின் மணிக்கொடி அப்படிங்கிறது ஒரு பெரிய நல்ல வளர்ச்சி நிலையை கண்டது. பி.எஸ். ராமையா 1950 மணிக்கொடியின் ஆசிரியராக பொறுப்பேற்றுக் கொண்டார். பொருளாதார பிரச்சனையால் 4 இதழோடு இந்த இதழ் நின்று போனது. நான் பார்த்த சாரதியின் வலியுறுத்தலை தொடர்ந்து தீபம் இதழில் தனது அனுபவங்களை வெளியிட்டார். அதாவது பி.எஸ். ராமையா அதுவரையில் பயணித்த மணிக்கொடியில் 4 காலகட்டங்களாக பயணித்த அவருடைய அனுபவங்களை நான் பார்த்த சாரதியின் வலியுறுத்தலின் பேரில் அவர் அடுத்த ஒரு புதிய இதழாக இருந்த தீபம் இதழில் தனது அனுபவங்களை அவர் வெளியிட்டார். அதாவது என்ன அனுபவம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மணிக்கொடியில் பயணித்த ஆசிரியராகவும் இலக்கியங்களை பதிவு செய்த நிலையிலும் சிறுகதைகள் எப்படி வெளியிடப்பட்டது, என்ன மாதிரிலாம் சேகரிக்கப்பட்டது அப்படிங்கிற செய்திகளை தீபம் இதழில் அவர் தொடர்ந்து வெளியிட்டார். மணிக்கொடி காலம் என்ற பெயரில் நூலாக வெளியாயின. அதாவது மணிக்கொடியில் தாம் பெற்ற அனுபவங்கள் எல்லாத்தையும் அவர் என்ன நூல், எந்த பெயர்ல நூலாக வெளியிட்டிருக்கார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மணிக்கொடி காலம் என்ற பெயரில் நூலாக வெளியாயின. 1982 இந்நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது கிடைத்தது. ஒரு நல்ல நேர்த்தியான ஒரு நூல் அமைப்பை பெற்றதன் காரணமாக பி.எஸ். ராமையா அவர்களுடைய மணிக்கொடி காலம் என்ற நூலுக்கு 1982 சாகித்ய அகாடமி விருது பெற்ற சிறப்பிற்கு உரியது. இந்த மணிக்கொடி இதழ்ல எழுதிய புகழ்பெற்ற எழுத்தாளர்கள் யாரெல்லாம் எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, குப்ப ராஜகோபாலன், நா. பிச்சமூர்த்தி, புதுமை பித்தன், மௌனி, பி.எஸ். ராமையா, நா. சிதம்பர சுப்பிரமணியன், சிட்டி, சங்கு சுப்பிரமணியன் போன்ற புகழ்பெற்ற எழுத்தாளர்களினுடைய கதைக்கருக்கள், கதைகள், சிறுகதைகள் அனைத்தும் தாங்கிய ஒரு இதழாக இந்த மணிக்கொடி இதழ் விளங்கியது. முடிவுரை: மணிக்கொடி பற்றிய புத்தகங்கள், அதாவது அந்த இதழ் நல்ல முறையில் திறம்பட வெளிவந்ததன் காரணமாகவும் நல்ல சமூக கருத்துக்களை வெளியிட்டதன் காரணமாகவும் அந்த புத்தகங்களை குறித்த அந்த இதழ்கள் குறித்த நூல்கள் வெளிவந்தன. ஒரு 4 நூல்களை நம்ம இங்க பார்ப்போம். மணிக்கொடி முதல்வர்கள் அப்படிங்கிற நூலை சி.சி. செல்லப்பா படைத்துள்ளார். மணிக்கொடி இதழ் தொகுப்பு அப்படிங்கிறத வெளியிட்டவர்கள் அசோகமித்ரன், சிட்டி, ப. முத்துக்குமாரசுவாமி ஆகியோர் ஆவர். அடுத்தது மணிக்கொடி கவிதைகள் அப்படிங்கிறத மணிகண்டன் காலச்சுவடு அப்படிங்கறது எழுதியிருக்காரு. மணிக்கொடி காலம் அப்படிங்கிறத பி.எஸ். ராமையா அவர்கள் எழுதியுள்ளார். அதாவது சிறுகதை என்று தனியாக ஒரு பத்திரிகை இல்லாத குறையை தீர்த்தது மணிக்கொடி என்றே சொல்ல வேண்டும். சிறுகதைக்கு அதுவரையில் ஒரு இதழே இல்ல அப்படிங்கிற ஒரு குறையை போக்கியது இந்த மணிக்கொடி இதழ் அப்படிதான் நம்ம சொல்லணும். உயர்ந்த கதைகளை எழுதக்கூடிய பல எழுத்தாளர்களை வெளிப்படுத்திய பெருமை மணிக்கொடிக்கே உரியது என்று சொன்னால் அது மிகையாகாது. நன்றி.